அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய சேனல்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் அவரோட மெகா ஹிட் திரைப்படங்களை பத்தி சில காணொளியை வெளியிட்டிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா சினிமா நியூ அப்டேட்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிப்புல கபாலி இந்த படம் பாத்தீங்கன்னா 2016 வந்து வெளியாச்சு. இந்த படம் வெளியாகி பாத்தீங்கன்னா 10 வருடங்கள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. இப்போ நம்ம கபாலி படத்தை பத்தி ஒரு புதிய அலசல்கள் காணொளியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் திரைப்படங்கள்ல அவர் நிறைய திரைப்படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்ட திரைப்படம் பாஷா. அதாவது கேங்ஸ்டர் திரைப்படம் என்றாலே பாத்தீங்கன்னா இந்த படத்தை தான் வந்து உதாரணம் சொல்லுவாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் பாஷா திரைப்படத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கபாலி இந்த படத்தோட அப்டேட் வந்து வெளியானவனே பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்கள்லாம் வந்து இந்த படத்தை ரொம்பவே வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து ஒரு பாஷா மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து கேங்ஸ்டர் திரைப்படம் தான். ஆனால் வந்து பாஷா திரைப்படம் மாதிரி கிடையாது. இது வந்து வேற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் திரைப்படம். முழுக்க முழுக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா இயக்குனரோட பாணிலேயே வந்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அதாவது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாணி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சில காட்சிகளை வந்து அவருடைய பாணி வந்து வந்திருக்கும். ஆனால் இந்த படம் முழுவதுமே என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து தலைவரோட கையை வந்து கட்டி போட்ட மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் அவர் நடித்தார். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போனாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் வந்து பா ரஞ்சித். இவர் எடுக்கின்ற திரைப்படம் ஒவ்வொரு திரைப்படம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோ மோஷன் தான் கொண்டு போவார். கேங்ஸ்டர் திரைப்படத்தில் வந்து தலைவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான நடிப்பு என்ன கேட்டிங்கன்னா. அதாவது வயதான கதாபாத்திரம் கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு, அதாவது இந்த திரைப்படத்தை பற்றி சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் டைப்பில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரிலாம் வந்து பாஷா மாதிரி வந்து வேகமாக கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு கூட தலைவரோட ரசிகர்கள் நினச்சி தான் இந்த படத்தை வந்து பார்த்துருப்பாங்க உள்ளே போயிட்டு. ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த படம் வந்து அந்த மாதிரி திரைப்படம் கிடையாது. இது வந்து டைரக்டரோட பாணியில் வந்து டைரக்டர் என்ன சொல்லி கொடுத்தாரோ இந்த படத்தில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி நடிச்சிருப்பார். இந்த படத்தில் மாசு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவர் ரேஞ்ச் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா. இப்போ இருக்கிற அவருடைய ரேஞ்சுக்கு வந்து டைரக்டர் சொல்லி கொடுத்து படம் முழுவதும் வந்து இவருடைய பாணிலே தான் இந்த திரைப்படம் வந்திருக்கும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த படத்தில் வந்து கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் தான் தலைவரோட கதாபாத்திரம் நடிச்சிருப்பார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வசனங்கள்லாம் வந்து ரொம்ப குறைவான வசனங்கள் ஸ்டைல்லாம் இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படமா இல்லை பா ரஞ்சித்தோட திரைப்படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் தலைவரோட படம் கிடையாது, பா ரஞ்சித் அவரோட திரைப்படம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய பாணியில தான் இந்த திரைப்படம் முழுமையாக இருந்தது. தலைவரோட சூப்பர் ஸ்டார் பவரை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணல. இந்த படத்தோட கதாபாத்திரமாக தான் அவர் நடித்தார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தது. என்னடா படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த படத்தை வந்து நிறைய ஆடியன்ஸ் பார்த்து சொன்னாங்க. தலைவரோட ரசிகர்களே அப்படி தான் சொன்னாங்க, இது ஒரு படமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தலைவரோட ரசிகர்கள்லாம் ஒரு 2-3 வாட்டி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த படத்தை. இந்த படத்தோட மையக்கூறு பார்த்தீங்கன்னா நாசர் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேங்ஸ்டராக இருப்பார். அதற்கு பிறகு வந்து இவர் சொல்லிக் கொடுக்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இதற்கு பிறகு கேங்ஸ்டர் ஆகிறமா தான் இந்த படத்தில் காட்டுவாங்க. இது வந்து அவருடைய நண்பன் தமிழ்வாணன், அதாவது நாசர் அவரோட பையனுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது. அவருடைய பையன் வந்து நான் தானே வந்திருக்கணும், நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனை வந்து இவர் ரொம்ப வந்து உயர்வான ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் வச்சிருக்காரு. ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து இவரும் துரோகம் பண்ணுற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க. நாசர் அவர்களை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா
சுற்றி இருக்கவங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து இந்த திரைப்படத்தில் இவங்க தான் வந்து கேங்ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாசர் அவர்களை கொல்ற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க. இதற்கு பிறகு தான் வந்து தலைவர் வந்து இந்த படத்தில் கேங்ஸ்டார் ஆகிற மாதிரி தான் வச்சாங்க. அதாவது அவருடைய நண்பனே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து துரோகம் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் கோட்டு சூட் போட்டுக்கின்னு கோவிலுக்கு வர மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். ஆளாளுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் கேள்வி கேட்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பிச்சைக்காரனாயி கோயிலுக்கு வரும்போது கூட நீ வந்து கோட்டை கட்டி வச்சுட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிரட்டுற மாதிரி தான் இந்த சீன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கத்தி எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் இந்த படத்தில். கபாலி என்ன கத்தி எடுக்கிற, கத்தியை கீழே போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அதாவது வில்லனுக்கு எல்லாருக்குமே இந்த திரைப்படத்தில் வந்து அதாவது தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே புதுசு என்ன கேட்டிங்கன்னா. சுற்றி இருக்க வில்லன்களுக்கு எல்லாருக்குமே வந்து கேரக்டரை வந்து கொடுத்து தான் இந்த படத்தில் வந்து தலைவரோட கதாபாத்திரத்தை அவர் நடிச்சிருப்பார். ஏன்னா வந்து இந்த படம் வந்து டேரக்டர் அந்த மாதிரி கொண்டு போயிருப்பார் இந்த படத்தை. இந்த படத்தோட இயக்குனர் வந்து பா ரஞ்சித்தை வந்து இந்த மாதிரி அவர் கொண்டு போயிருப்பார். ஆனால் கதையெல்லாம் வந்து தலைவர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த படத்துலேயே அவர் நடித்தார். சரி ஒரு வித்தியாசமான திரைப்படத்தில் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லித்தான் நடித்தார் இந்த படத்தில். இந்த படத்தில் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து ஒரு கதையாக சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. எப்படி நீங்கள் கேங்ஸ்டார் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இவருடைய ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கதாநாயகியை வந்து எப்படி லவ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. முக்கியமான ஒன்று இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு சென்டிமெண்ட்டை வந்து ரொம்பவே இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப் ஓப்பன் பண்ணும்போதே இந்த படம் வந்து தெரிஞ்சுக்கினாங்க ரசிகர்கள்லாம். இந்த படம் வந்து இப்படி தான் கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு ஸ்லோ மோஷனில் தான் கொண்டு போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாப்லாம். அதாவது பாரஞ்சித் அவர்களோட திரைப்படம் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். இந்த தலைவரோட திரைப்படமும் இப்படி தான் இருந்தது. அதே மாதிரி நெகட்டிவான விமர்சனங்கள் இந்த திரைப்படத்துக்கு நிறைய வந்தது. இதை எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து படு தோல்வியை சந்திச்சுது அப்படின்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைந்த திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கபாலி திரைப்படத்துக்கு பிறகு தான் காலா திரைப்படம் மறுபடியும் வந்து இவருடைய டைரக்ஷன்லேயே அவர் நடித்தார் இந்த படத்தில். ஆனால் காலா திரைப்படம் வந்து கபாலியை விட மோசமான படு தோல்வியை தான் சந்திச்சுது இந்த திரைப்படம் என்ன கேட்டிங்கன்னா. பா ரஞ்சித் அவர்களோட குரூப் வந்து அதாவது அவருடைய டீம் இந்த திரைப்படத்தில் எல்லாரையுமே வந்து நடிக்க வச்சிருப்பாரு. இந்த படம் வந்து எப்படிப்பட்ட திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கேங்ஸ்டார் திரைப்படம் தான். ஃபாஸ்டான கேங்ஸ்டார் திரைப்படத்தில் அவர் நடிச்சிருப்பார் ஸ்டைல்லாம் காட்டி. இந்த திரைப்படம் வந்து ஒரு ஸ்லோ மோஷன்லேயே வந்து அவருடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில். ரொம்ப வந்து பிரமாதமான முறையில் இயக்குனர் வந்து நடிக்க வச்சிருப்பார். ஏன்னா இந்த கபாலி படத்தை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.